வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வருமாக வீடியோக்குள்ளே போகலாம். 2021ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது அப்போது இருந்த அதிமுக அரசு பொங்கலுக்கு ரூபாய் 2500 ரொக்கம் மற்றும் பல்வேறு பொருட்களை பரிசு தொகுப்பாக வழங்கியது. ஆனால் பின்னர் வந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தோற்று திமுக வந்தது. திமுக ஆட்சியில் 2022 பொங்கலுக்கு 21 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. ஆனால் ரொக்க பரிசு வழங்கப்படவில்லை. இருப்பினும் பின்னர் 2023-24ஆம் ஆண்டுகளில் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. இதுவே சர்ச்சையானது. ரொக்க பரிசை திமுக குறைத்தது தொடர்பாக அதிமுக தொடர்ந்து விமர்சித்து வந்தது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் வரவுள்ளதால் நிச்சயம் திமுக அரசு பெரிய அளவிலான ரொக்க பரிசை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. காரணம், தேர்தலில் மனதில் வைத்து இதை திமுக அரசு செய்யலாம், இது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசின் நிதி இருப்பு பெரும் கவலைக்குரியதாகவே உள்ளது. அரசிடமிருந்து ரூபாய் 5000 வரை பரிசு தொகையாக தரப்படலாம் என்ற பேச்சுக்களை சிலர் கிளப்பிவிட்டுள்ளனர். ஆனால் இது சாத்தியமில்லை. காரணம், பல ஆயிரம் கோடி பணம் தேவைப்படும். அதற்கு நிதி நிலைமை இடம் தராது. எனவே அதற்கு வாய்ப்பில்லை. 1000 என்ற நிலையிலிருந்து சற்று உயர்ந்து ரூபாய் 2000 வரைக்கும் தர வாய்ப்புண்டு. அதுவும் கூட இப்போதைய நிதி நிலையில் கடினமானது தான். ஆனால் தேர்தல் வருகிறது என்பதாலும் மக்களிடையே எதிர்பார்ப்பை எதிர்க்கட்சிகள் கிளப்பிவிட்டு வருவதாலும் ரொக்க பரிசு கொடுக்காமல் இருக்கவும் முடியாது என்பதாலும் இந்த அளவுக்கு ரொக்க பரிசு கொடுக்க அரசு முடிவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.